வணக்கம், நான் மெலானி. ஹலோ கன்னியாகுமரி செய்திகளுக்காக. பேச்சிப்பாறை அணை திறப்பதற்கு முன்பு பேச்சியம்மன் கோவிலில் வழிபடுவது ஏன்? ஆண்டாண்டு காலமாக தொடரும் மரபு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமான பேச்சிப்பாறை அணை விவசாய பாசனத்திற்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வுடன் தொடர்புடைய நூற்றாண்டு பழமையான வரலாறும் ஆன்மீக மரபும் மீண்டும் நினைவு கூறப்பட்டது. 1897 ஆண்டு திருவிதாங்கூர் மகாராஜா ஸ்ரீ மூலம் திருநாள் ராமவர்மா தென் திருவிதாங்கூர் பகுதியின் விவசாய வளர்ச்சிக்காக பேச்சிப்பாறையில் அணை கட்ட உத்தரவிட்டார். அணை கட்டும் பணிகள் தொடங்கிய போதும் கட்டப்பட்ட பகுதிகள் மீண்டும் இடிந்து விழுந்ததால் பணிகள் தடைப்பட்டன. அப்போது மூட்டுக்காணி ஆதிவாசி கிராம தலைவரின் கனவில் தோன்றிய தேவி தாம் அந்த பாறையில் நீண்ட காலமாக இருப்பதாகவும் தமக்கான இடம் அமைக்காமல் அணை கட்டும் முயற்சி சரியல்ல என கூறியதாக நம்பப்படுகிறது. இதையடுத்து தலைமை பொறியாளர் மின்ஷின் அலெக்சாண்டர் தேவியிடம் பிரார்த்தனை செய்தார். தாம் பேச்சியம்மன் என்றும் அணையின் முன்பகுதியில் தமக்கு கோயில் அமைத்து வழிபட்டால் பணிகள் தடையின்றி நிறைவேறும் என்று அருள்வாக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன்படி தற்போதைய கோயில் அமைந்துள்ள இடத்தில் பீடம் நிறுவப்பட்ட வழிபாடுகள் நடத்தப்பட்டன. அதன் பின்னர் அணை கட்டுமான பணிகள் சீராக நடைபெற்று 1906 ஆண்டு அணை பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் விவசாயத்திற்காக அணை திறக்கப்படும் முன்பு பேச்சியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் பிரதீப், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பின்னர் அணையின் ஷட்டர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. திருவட்டாரில் இருந்து செய்தியாளர் சிந்துகுமார்.